இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு 30 FPS 40 FPSல தான் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை அதே ஹார்ட்வேரை வச்சு இன்னைக்கு 30 FPSல இருந்து 100 FPS எப்படி எடுத்துட்டு வரதுங்க தான் இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ இதுக்காக நீங்க எந்த ஒரு ஹார்ட்வேர் அப்கிரேடுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு RTX கிராபிக்ஸ் கார்டுமே தேவையில்லை. உங்களுக்கு புது AMD கிராபிக்ஸ் கார்டுமே தேவையில்லை. உங்ககிட்ட என்ன ஹார்ட்வேர் இருக்கோ அதை வச்சு இன்னைக்கு நாம 30 FPS இருந்து 100 FPS வரைக்கும் எடுக்க போறோம். ஸோ அதை எப்படின்னா இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு ஆப் தான். ஸோ அந்த ஆப்போட நேம் தான் லாஸ்லெஸ் ஸ்கேலிங். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த ஆப் லாஸ்லெஸ் ஸ்கேலிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான செட்டிங்ஸ் தான். ஃப்ரேம் ஜென்ரேஷன் ஒரு பக்கமா இருக்கு, இன்னொரு பக்கமா ஸ்கேலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேலிங்கை நாம இன்னைக்கு யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ நாம இன்னைக்கு இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எந்த மாதிரினா நம்ம யூஸ்வலா நாம கிராபிக்ஸ் கார்டில் பார்க்குற ஃப்ரேம் ஜென்ரேஷன் மாதிரி தான். ஆனால் இங்க நாம ஆப்பை யூஸ் பண்ணி ரன் பண்ண போறோம். ஸோ நாம இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த பக்கம் தான் பார்க்க போறோம் ஃப்ரேம் ஜென்ரேஷன். ஸோ ஃப்ரேம் ஜென்ரேஷன் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெர்ஷன் 3.1, 2.3, 1.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க லேட்டஸ்ட் 3.1 தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுல தான் நமக்கு அடாப்டிவ் ஃப்ரேம் ஜென்ரேஷன் கிடைக்குது. ஃபிக்ஸ்டுன்னு சொன்னா அதே ஃபிக்ஸ்டு FPS தான் டார்கெட் பண்ணும். ஸோ இங்க நீங்க அடாப்டிவ் யூஸ் பண்றது தான் ரெக்கமெண்டட். இது நீங்க ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா 2x 3x 4x டார்கெட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த அடாப்டிவ் ஃப்ரேம் ஜென்ரேஷன் அங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறமா கீழே எந்த அளவுக்கு உங்களுக்கு FPS தேவைப்படுது அந்த கேம்ல அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணலாம். ஸோ நான் இங்க ஒரு 98 டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் மோடு வேணுமா வேண்டாமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட ரொம்ப லோடான கிராபிக்ஸ் கார்டு இருக்குன்னா ஆன்ல வைங்க. இது ஆன் பண்ணோம்னா விஷுவல்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மற்றபடி பரவாயில்ல. உங்ககிட்ட ரொம்ப லோ கிராபிக்ஸ் கார்டு இருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா இதை சொல்ல வந்துட்டேன் ஃப்ளோ ஸ்கேலிங். இது கேமோட மோஷன் வெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு மோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டரா கொடுக்கும். இதுவே நீங்க மேக்ஸ் 100ல வச்சீங்கன்னா பெட்டரான விஷுவல்ஸ் பெட்டரான மோஷன்ஸ் இருக்கும். ஆனா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ரொம்ப லோல போனீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். உங்ககிட்ட ரொம்ப மிட்ரேஞ்ச் பிசி லோ எண்ட் பிசினா இருக்குன்னா லோலேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா இங்க ஒரு மீடியம்ல கீப் பண்ணுங்க, டீசெண்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த கேப்சர் மெத்தட் எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த செட்டிங்ஸ் வேணும்னா தேவைப்பட்டா சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மேலே இங்க ரெண்டரிங்ல வந்தீங்கன்னா HDR சப்போர்ட். ஸோ இது உங்களுக்கு கேம்ல இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது ஏதாவது டார்க் விஷுவல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இதை ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ட்ரா FPS இது கண்டிப்பா ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போதான் இது ஒர்க் ஆகிறதே சரியா தெரியும். இந்த ஆப் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதை நாம இப்போ லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 கேம்ல தான் செக் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 கேமுக்குள்ள தான் இருக்கேன். ஸோ நான் FPS கவுண்டர் எதுவுமே எனபிள் பண்ணலை. இந்த ஆப்பை நாம எனபிள் பண்ணாலே அதுவே FPS கவுண்டர் காமிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிராபிக்ஸ் கார்டு கொஞ்சம் டீசெண்டான கிராபிக்ஸ் கார்டு, அதனால ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஃப்ரேம்ஸ் தான் ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது எவ்வளோ FPS கொடுக்குதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எனபிள் பண்ணுறதுக்கு நாம ஏதாவது செட்டிங்ஸ் இந்த கேமில் எனபிள் பண்ணலாமா, சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நம்ம ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணணும். ஸோ அது என்னன்னா கேமோட செட்டிங்ஸில் ஆப்ஷன்ஸில் டிஸ்பிளே இல்லைனா கிராபிக்ஸ் வீடியோ அப்படின்னு கேமை பொறுத்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விண்டோடு மோடுன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல டிஃபால்ட்டா ஃபுல் ஸ்க்ரீன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமா விண்டோடு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்க்ளூசிவ் ஃபுல் ஸ்க்ரீன் இல்லைனா பார்டர்லெஸ் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளவுதான் நாம கேம்ல சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ். வேற எதுவுமே நாம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா நாம என்ன பண்ணணும்னா இந்த கேம் அப்படியே மினிமைஸ் பண்ணுங்க. மினிமைஸ் பண்ணிட்டு அந்த லாஸ்லெஸ் ஸ்கேலிங் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க எந்த அளவுக்கு FPS இங்க டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணலாம். நான் இங்க 99 டைப் பண்றேன். பெர்ஃபார்மன்ஸ் மோட் எனக்கு தேவையில்லை, ஆல்ரெடி எனக்கு டீசெண்டான FPS தான் வருது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்கேல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 5 செகண்ட் அது ரன் ஆகும். ஸோ அந்த ரன்னிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கேம் ஓப்பன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் இருக்கும். ஸோ இது ஒரு FPS கவுண்டர் தான். ஸோ அது என்ன 2 கவுண்டர் இருக்கு ஸ்லாஷ் போட்டு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த கேம் இப்போ ஜென்ரேட் பண்ற ஃப்ரேம்ஸ் தான் முதல்ல காட்டுது. 73, 74, 70 இதுதான் இந்த கேமோட ஆக்சுவலான FPS இப்போ எனக்கு இந்த கிராபிக்ஸ் கார்டில் கிடைச்சிட்டு இருக்காது. ஸோ அதுக்கு பக்கத்துல ஸ்லாஷ் போட்டு 98, 99 வருது. என்னன்னா நான் அதுதான் அந்த ஆப்ல டைப் பண்ண எனக்கு 99 ஃப்ரேம்ஸ் வரைக்குமே வேணும் அப்படின்னு. ஸோ அதுதான் இங்க அடாப்டிவா ஒர்க் ஆகுது, ஃபிக்ஸ்டு இல்லாம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம் எனக்கு 60 FPS 70 FPS ஜென்ரேட் பண்ணாலுமே இந்த கேம் இப்போ 99 FPSல தான் ரன் ஆகிட்டு இருக்கு, அதாவது ஃபேக் ஃப்ரேம்ஸ்ல. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா எனக்கு அதிகமாக FPSமே கிடைக்கும், கேம் பிளேயுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் மானிட்டர்லாம் இருக்குன்னா இந்த கேம் பிளே பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் 128 FPS கூட ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த கேமில் நாம ஃப்ரேம் ஜென்ரேஷனை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த கேமில் மட்டும் இல்லை, எல்லா கேம்லையுமே நம்மளால
சேம் ஜென்ரேஷனை இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எஃபிஎஸ் எல்லாம் கிடைச்சிடுச்சு, நல்லா இருக்கு. இதுக்கு நெகட்டிவ் ஏதாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நெகட்டிவுமே இருக்கு. ஸோ அது என்னன்னா விஷுவல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் வேர்ல்டு கேம் எல்லாம் நம்மளால பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியாது. ஆனால் சில கேம்ஸ்ல எல்லாமே நம்மளால விஷுவல்ஸ், சின்ன சின்ன கிளிச்சஸ் எல்லாமே எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் வேர்ல்டு கேமில் நீங்கள் தாராளமாக எஃபிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ நிறைய பேர் லாஸ்ட் ஆஃப் 2மே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கம்மியான எஃபிஎஸ் தான் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப் GTA 5 அப்புறமா நீங்கள் எந்த கேம்ஸில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் வேர்ல்ட் ரவுண்ட், கவுண்டர் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி கேம்ஸில் ஒர்க் ஆகும். ஆனால் யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த எஃபிஎஸ் ஜென்ரேஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்புட் டிலேயுமே வரும். அதாவது இப்போ நான் மோஸ்ட்டாக கிளிக் பண்ணதுமே இங்கே ஸ்கோப் பண்ணுறாங்க பாருங்க, இதுல எல்லாம் கொஞ்சம் டிலே இருக்கும். நீங்கள் அதிகமாக ஃப்ரேம் ஜென்ரேட் பண்ண இதுல எல்லாம் டிலே இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஆப் தான். ஸோ இது கேமோட உள்ளாடி போய் ஒர்க் பண்ணாது. நம்ம FSR இல்லைன்னா ஃப்ரேம் ஜென்ரேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால இந்த மாதிரி ஓப்பன் வேர்ல்டு ஸ்டோரி கேமுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் கேமுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ எல்லாருமே பெஞ்ச் மார்க் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த ஆப்பை வச்சு நம்மளால சேம் ஜென்ரேஷன் பண்ண முடியும். உங்களுக்கு புது ஆர்டிஸ்ட் கிராபிக்ஸ் கார்டு தான் வேணும்னு கிடையாது. உங்களுக்கு FSR4 சப்போர்ட் இருக்கிற கிராபிக்ஸ் கார்டு தான் வேணும்னு கிடையாது. உங்ககிட்ட AMDோட 5600G CPU இருந்தா கூட அதுல கூட இந்த ஆப்பை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால சேம் ஜென்ரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ண முடியும். ஸோ இதுக்காக இந்த ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்வேருமே தேவைப்படாது. ஸோ உங்ககிட்ட மிட்ரேஞ்ச் பிசி இல்லைன்னா லோ எண்ட் பிசி இருக்குன்னா கண்டிப்பா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேம்ல லோ FPS கிடைக்குது, இல்ல லேக் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேம் நீங்க பிளே பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா இனிமே அந்த கேமை இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால தாராளமா பிளே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.